வெயில் காலம் வந்தாலே மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் இந்த ஃபேன் வந்து ஸ்லோவாக தான் ஓடுது. அது ஏன் தெரியுமா? அதோட கண்டென்சர் மோஸ்ட்டாக அந்த ஹீட்னாலே போயிடும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி கண்டென்சர் மாற்றுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இந்த 2 ஐட்டம் தான் தேவை. ஒன்று இந்த கண்டென்சர், அதுக்கப்புறம் டெஸ்டர். கண்டென்சர் வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். 30 ருபீஸ் தான் வந்தது. இப்போ ஃபேன் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடுதுன்னு பாருங்கள். பார்க்க டீசெண்டாக ஓடுற மாதிரி தானே இருக்குது, ஆனால் காற்று கம்மியாக தான் வருது, ஸ்லோவாக தாங்க ஓடுது. இதை விட ஸ்பீடாக ஓடும் இந்த ஃபேனு. ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய மெயின் விஷயம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டாப் பொசிஷனுக்கு வந்துடுங்க. இந்த ஃபேன் பல வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்கனால அந்த பிளாஸ்டிக் எல்லாமே இத்து போயிடுச்சு. ஐயோ பாருங்கள், கையில் உடஞ்சி வருது, அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. கண்டென்சர் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த பிளாக் கலர் ஒயரில் ஒரு ஒயரையும், அப்புறமா கீழே இருக்க எல்லோ கலர் ஒயரில் ஒரு ஒயரையும் மாட்டியிருக்காங்க. ஸோ அந்த 2 இடத்துல தான் மாட்டியிருக்காங்க. அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஃபேனில் வேறு கலர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. கைஸ், இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கிடையாது, நீங்கள் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணலாம். அது மாதிரி இதுலேயே வந்து இந்த எட்ஜில் வந்து ஒயரும் கட் பண்ணி வச்சுருப்பாங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும் மாட்டுறதுக்கு. ஃபஸ்ட்டு அதை முதல்ல லூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது கழட்டிட்டேன். அது இந்த இடத்துக்கு கழட்டியாச்சு. ஜஸ்ட் அந்த ஸ்க்ரூஸை வந்து லூஸ் பண்ணிங்கனாலே போதும், ரெண்டுமே வந்துடும். அப்புறமா அதை அந்த ஒயர்லேருந்து பிரித்து கண்டென்சர் மட்டும் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அந்த புது கண்டென்சரும் அதே கண்டென்சர் வைக்கிற ஸ்லாட்டில் வச்சுட்டு அதே மாதிரி ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஸ்க்ரூக்குள்ளே விட்டு டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க வேலை. அவ்வளோதான் கைஸ், மாட்டிட்டோம். இவ்வளோதான் கெப்பாசிட்டர் மாற்றுறது, பெரிய வேலை இல்லை, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சுல. இப்போ பாருங்கள், அப்போ ஓடுனதை விட எனக்கு இன்னும் வேகமாக ஓடுற மாதிரி ஃபீலாக இருக்குது. நல்லாவும் காற்று வருது. உங்களுக்கு வீடியோவில் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுது. இவ்வளோதான் கைஸ், ஃபேனில் வந்து கெப்பாசிட்டர் மாற்றுறது. கெப்பாசிட்டர்னு சொல்லலாம், கண்டென்சர் சொல்லலாம், அது ஒரே வேலை தான் பண்ணுது. அதனால் அது எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் மாட்டுறது. ஆனால் பண்ணும்போது ஜாக்கிரதையாக ஸ்விட்ச்லாம் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸ்விட்ச் போட்டு பண்ணிங்கன்னா ஷாக் அடிச்சிடும். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.